தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 14ஆம் வாரம், ஜூலை 9 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 25ஆம் தேதி. புனித அகுஸ்தீன் சவோரோங் அருள் பணியாளர்கள், தோழர், மறைசாட்சியர் இவர். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளிவாரும். உடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கனியை மூட்டியறலும். ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே உமது இறையாட்சியின் மகிமை மிக்க பிள்ளைகளாக எங்களை உயிர்த்தெழச் செய்து உமது நற்செய்தியின் மக்களாக எங்களை வாழ அழைத்து கடந்த நாள் நிறைவேற செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி கூறி இந்த அதிகாலை வேளையிலே செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி எங்களே அர்ப்பணிக்கின்றோம். தாராள உள்ளம், எளிய வாழ்வு, பணியாற்ற இவைகள் தாமே முக்கியமானது என்பதனை இன்றைய நற்செய்தியின் வழியாக எங்களுக்கு உணர்த்தியவரே, குடையாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் குடையாக பிறருக்கு வழங்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திரலும், நல்மனதை தந்திரலும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எளிமையும் பணியும் அவற்றில் உறுதிப்பாடும் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழவும், எங்கெங்கெல்லாம் எங்களுடைய பணிகள் தேவைப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் எங்களுடைய பணிகளை நாங்கள் விரிவாக்கம் செய்து எளிமையான முறையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ வர வேண்டியும், தொடர்ந்து எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து குழந்தை இயேசுவினுடைய ஆசிரியை ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும், குறிப்பாக ஒரு குழந்தை உள்ளங்களுக்கும் தந்து எங்களை வழிநடத்திடவும், நாங்கள் அனைவரும் எங்களுடைய சமூகங்களிலே, எங்களுக்கு தெரிந்த நபர்களிலே எல்லாவித மாற்றங்களையும் ஏற்படுத்தும் பிள்ளைகளாக, உமது பிரசன்னத்தை உணர்த்தும் பிள்ளைகளாக, அன்பு, எங்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள திறமைகள், வளங்கள் அனைத்தையும் நாங்கள் எங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து அவற்றில் மகிழ்ந்து வாழும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து காத்திரல வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இறைஞ்சுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் துயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.